ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ரொம்ப குளறுபடிகள் போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புஷி ஆனந்துடைய பதவிக்கு ஆப்பு வைக்கிற ரேஞ்சுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்பட்டாலும் இன்னமும் புஷி ஆனந்தும் விஜயம் அவர்களும் இன்னும் சேர்ந்து உரையாடல. ஒரு சில கசப்புகள் ரெண்டு பேர் மத்தியில் இருக்கதான் செய்யுது அப்படின்ற ஒரு விஷயம் பரவலா பேசப்பட்டிருந்தாலும் இப்போ புதுசா இன்னொருத்தர் மேலையும் அதிருப்திகள் கிளம்பி இருக்கு. அதுவும் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவரு, மாநில பொறுப்புல இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு திரும்பவும் ஒரு கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விக்கெட்டும் கிட்டத்தட்ட கீழே விழுந்துரும் அப்படின்ற ரேஞ்சில தான் பேசப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தை ஒரு ஆட்டுது, கலக்குது அப்படின்னு தான் சொல்ல போனோம். என்னன்னா, புஷி ஆனந்துடைய பதவி இங்க பறிக்கப்படும். அவர் பொதுச் செயலாளரா இருக்க மாட்டாரு, ஆதவர்ஜனா பொதுச் செயலாளரா வருவாரு அப்படின்னு பேசப்பட்டிருந்தாலும் இன்னமும் தெளிவான ஒரு முடிவு அங்க எட்டப்படவே இல்லை. விஜய் தரப்புல இருந்து என்ன பதிலுக்கு சொல்லப்பட்டதுன்னா, புதுச்சேரிக்கு மாநில தலைவரா புஷி ஆனந்த் போயிடுவாரு, இங்க ஆதவர்ஜனா தான் பொதுச் செயலாளரா மாறுவாரு அப்படின்னு பேசப்பட்டிருந்தாலும் இப்போ கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தனியா கூட்டு வந்து ஒருத்தரையும் தனித்தனி அறையில வந்து சந்திச்சாரு. காலில் விழுந்து கதறினாரு, மன்னிப்பு கேட்டாரு, கையெடுத்து கும்பிட்டாரு, அப்படி இப்படிலாம் சொன்னாரு, கதறி அழுதாரு அப்படின்றலாம். அங்க அந்த விஜயை சந்தித்தவர்கள் எல்லாருமே வந்து நேரில் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இதுவா தான் இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுதுதான் இந்த சம்பவத்துக்கு பிறகு மக்களை நான் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகு தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்ட லெவலுக்கு பாய்ச்சலுக்கு போகுது அப்படின்னு அறிக்கையெல்லாம் விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை கூடிய விரைவில் சந்திக்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் 28 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழுவை அமைச்சிருக்காரு. இந்த நிர்வாக குழு என்ன பண்ணும்னா, தலைவர் விஜய் அவர்களுடைய நேரடி கண்பார்வையில கட்சிகளை கவனிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். தொண்டர்கள் முதற்கொண்டு, நிர்வாகிகள் முதற்கொண்டு, மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த நிர்வாக குழு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இவங்களுடைய வேலையை கண்காணிக்கிற வேலை தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிர்வாக குழுல புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா, அருண்ராஜ் போன்றவர்கள் இருந்தாலும் ஒரு பேர் மட்டும் மிஸ்ஸிங். இவரு விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர், மாநில பொறுப்புல இருக்கிறவரு. இந்த இப்போ ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு குழு வச்சிருப்பாங்க. இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த குழுல இருக்கிறவங்க எல்லா விஷயத்திலும் இருப்பாங்க, தலைவர் கூடயே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக ஐவர் கொண்ட குழு அப்படின்லாம் வச்சிருந்தாங்க. திமுக இந்த குழு எல்லாம் இருக்கு. அது போல விஜய் அவர்களுடைய குழுல இந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா, அருண்ராஜ், அதே போல நிர்மல்குமார், இன்னொருத்தர் இவரும் வந்து முக்கியமா இருப்பாரு. ஆனா இப்போ அவர் இல்ல. இந்த நிர்வாக குழுல கல்வி நிறுவனர் தலைவரா சேர்ந்த மரிய வில்சன் அவருக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த நிர்வாக குழுல பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இவ்வளவு ஏன், கரூர் சம்பவத்துல ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன்ல வந்த மதியழகன் மாவட்ட செயலாளர் அவருக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா இவரு மட்டும் மிஸ்ஸிங். இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளர் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் ஃபுல்லா அவாய்ட் பண்ணியிருக்கிறார் விஜய் அவர்கள். இப்போ கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சாங்கல்ல மாமல்லபுரத்துல, அந்த நிகழ்ச்சியில கூட இவரை விடவே இல்லை. மாநில பொறுப்புல இருக்கிறவரு. அப்படி இருக்கும் பொழுது இவரையே உள்ள விடல. அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப கராபடியா காட்டிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் விட்டுருக்காங்க. அதே போல இப்போ இந்த நிர்வாக குழுல இவர் பேர் மட்டும் மிஸ்ஸிங். ஏன் இவர் அவாய்ட் பண்றாங்க விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு பெரிய அதிருப்தியில இருக்கிறாரு வெங்கட்ராமன். கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வெளியேற போறதா தகவலும் ரொம்ப பரவிட்டு இருக்கு. இந்த விஷயத்த யாரு பின்னாடி இந்த இயக்குறா அப்படின்னா, புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமி தான் இப்போ இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இங்க பரவிட்டு இருக்கு. ஏன்னா வெங்கட்ராமன் அவர்கள் எதுவா இருந்தாலும் விஜய் கிட்ட டைரக்டா தொடர்பு கொள்றாங்க. இப்போ மத்த நிர்வாகிகளை நீங்க எடுத்துக்கல, ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த் இவங்க இல்லாம விஜய் கிட்ட போகவே முடியாது. இவங்க மூலியமா தான் இந்த விஷயங்கள்லாம் உள்ள போகுது. ஆனா வெங்கட்ராமன் அவர்கள் டைரக்டா விஜயை சந்திக்கிறவர். எதுவா இருந்தாலும் டைரக்டா விஜய் கிட்ட, நான் எதுக்குப்பா சாமியை தரிசனம் பண்றேன், பூசாரி நீங்க எதுக்கு, நான் டைரக்டா சாமியை சந்திச்சுட்டு போயிடுறேன், சாமி கிட்ட நான் குறைகளை சொல்லிடுறேன், பூசாரி நீங்க எதுக்கு, அந்த ரேஞ்சில வெங்கட்ராமன் இருக்காரு. ஆனா மத்தவங்க எல்லாம் இல்ல, எங்களுக்கு பூசாரி தான் முக்கியம், சாமியை கூட நாங்க பாத்துறலாம், ஆனா பூசாரிங்களை பார்க்க முடியாது, ஆனா பூசாரி மூலியமா நாங்க என்ன பண்றோம், சாமிக்கு தூது விடுறோம் அப்படின்ற ரேஞ்சில தான் மற்ற பொறுப்பாளர் இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்தையும் வைத்துக்கொண்டு மற்ற நிர்வாகிகள்லாம் இருக்கும் பொழுது இந்த வெங்கட்ராமன் மட்டும் நம்மள மிதிச்சுட்டு போறாரு. எப்படி, ஒருவேளை
நம்மளுடைய குட்டைகள் எல்லாம் உள்ள சொல்லி கொடுத்துட்டாருன்னா நம்மளுடைய கதை என்ன அப்படின்ற ரேஞ்சில் பயந்துக்கிட்டு தான் வெங்கட்ராமனை இல்லாத பொல்லாதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கதா தகவல் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் வெங்கட்ராமனை விஜய் அவர்கள் அவாய்ட் பண்றார் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால தான் மாமல்லபுரத்துலையும் அவர் உள்ள விடல. இப்ப 28 பேர் கொண்ட நிர்வாக குழு போட்டிருக்காங்க. இந்த நிர்வாக குழுல மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. புஷி ஆனந்த் இருக்கிறாரு, ஆதவர்ஜன் இருக்கிறார், அருண்ராஜ் இருக்கிறாரு, சிடி நிர்மல்குமார் இருக்காரு, அது போல நேத்து கட்சியில வந்து சேர்ந்த மரிய வில்சன் இருக்கிறாரு, ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன்ல வெளியேந்திருக்கிற மதியழகன் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் மட்டும் இல்லை. ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லையா, ஏன் விஜய் அவர்கள் என்ன போடல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் அதிருப்தியில அவர் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதனாலேயே கட்சி நிகழ்ச்சியில எதுலையும் அவர் கலந்துக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் வெங்கட்ராமன் தரப்புல இருந்து வந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா நீங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்துக்காக இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாருமே இல்லை. ஏன்னா சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை. இவ்வளவு ஏன் புதுசா கட்சியில இருந்து சேர்றதுக்கு உள்ள வந்தாலும் அவங்களையும் விடுறது இல்லை. ஏன்னா ஒருவேளை அவங்க வந்துட்டு நம்மள மீறி போயிட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு உணர்வு புஷி ஆனந்துக்கு நிச்சயமா இருக்கு, ஜான் ஆரோக்கியசாமி எல்லாருக்குமே இருக்கு. அப்படின்ற பொழுதுதான் இங்க இந்த விஷயம் இருக்கு. இதனிடையில ஜான் ஆரோக்கியசாமிக்கும் மாதவர்ஜனாவுக்கும் போட்டா போட்டிகள் இருந்தது. இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து புஷி ஆனந்தத்துக்கு ஆப்பு வைக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இப்ப புஷி ஆனந்தும் மாற்றப்பட போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. இன்னைக்கு நிர்வாக குழு கூடி பல விஷயங்களை முன்னெடுக்க போறாங்க. தமிழக வெற்றி கழகத்து வேலைகளை பணிகளை எந்த அளவுக்கு மும்முரமா செய்யணும் அப்படின்றத கண்காணிக்கிறது இல்லாம ஆலோசனை கொடுத்து இந்த வேலைகளை துரிதப்படுத்தணும். இன்னும் என்னென்ன வேலைகள் பண்ணணும், அடுத்த பாய்ச்சலுக்கு எப்படி எல்லாம் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நிர்வாக குழு வழி நடத்தும் அப்படின்ற ஒரு தலைமையில விஜய் தலைமையில இந்த நிர்வாக குழு நடக்குது. அழைப்பும் கொடுத்திருக்காரு. ஆனா வெங்கட்ராமன் மட்டும் மிஸ்ஸிங். வெங்கட்ராமனுக்கு அனுமதி கொடுக்கல. வெங்கட்ராமன் போய் கலந்துக்கல. நிர்வாக குழுல வெங்கட்ராமன் இல்ல அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு. மாமல்லபுரத்திலும் அவரு அனுமதிக்கப்படல. இப்போ இந்த நிர்வாக குழுல இப்போ ஓரங்கட்டப்படுறார் வெங்கட்ராமன். கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியேற போகிறார். புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமி செஞ்ச உள்ளடி வேலைகளினால பொருளாளர் வெங்கட்ராமன் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் இங்க பரவின் தான் இருக்கு. என்ன நடக்க போகுது, விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி கையாள போகிறார்? ஏன்னா அவர் வந்து கையாள மாட்டார். ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரோ, புஷி ஆனந்த் என்ன சொல்றாரோ கண்மூடித்தனமா நம்புறாரு விஜய். அவங்க என்ன சொல்றாங்க, இவங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னா சேர்த்துப்பாரு, இல்ல இவங்களை நீக்குங்கன்னா நீக்குவாரு. இதுதான் விஜயோட வேலை. அவர் வந்து வெங்கட்ராமன் மேல என்ன தப்பு, ஒரு விளக்கம் கேட்க போறாரா, என்ன பண்ண போறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளர் வெங்கட்ராமன் அதிரடியா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து விலகுறார் அப்படின்ற செய்தி ரொம்ப பரவிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இந்த உள்ளடி வேலைகளை யார் பாக்குறதுன்னா புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.